போட்டுட்ட போல. ஆமாம்மா. பாப்பா இன்னைக்கு காலேஜ் போலையோ? இந்தா இனிமேல் தாம்மா போய் எழுப்பி டீ போட்டு கொடுக்கணும். சரிப்பா. சரிம்மா, நான் பாப்பாவை காலேஜ் அனுப்பணும், போறேன். சரிப்பா. ஐயோ பாவும் சண்முகம், குழந்தை பிறந்ததோட அவர் செத்து போயிட்டா. அன்னிலேருந்து குழந்தைய பார்த்து அவரே வளர்த்து எப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. அந்த பிள்ளைக்காண்டி 2வது கல்யாணம் கூட பண்ணிக்க மாட்டேன்ட்டார. நல்லவங்களுக்கு தான் நிறைய சோதனை வரும் போல. ச்சே, தூங்குற பிள்ளைய ரசிக்க கூடாது. பாப்பா, பாப்பா, பாப்பா எந்திரிமா. பாப்பா காலேஜ் பண்ணல, எந்திரிமா. குட் மார்னிங் பாப்பா. குட் மார்னிங்ப்பா. எந்திரிமா. அப்பா உனக்காண்டி டீ போட்டிருக்கானா, ப்ரஷ் பண்ணிட்டு குடிப்பியா? ஏப்பா உன் டீ எல்லாம் ப்ரஷ் பண்ணிட்டுலாம் குடிக்க முடியாதுப்பா, அவ்வளோ கேவலமாக இருக்கும், குடு. நீ ப்ரஷ் பண்ணாம இருக்கிறதுக்கு இப்படி ஒரு சாக்கு சொல்லாத பாப்பா, ஒழுங்கா போய் ப்ரஷ் பண்ணிட்டு வா. ஏப்பா இருக்கட்டும், இன்னைக்கு காலையில் என்ன சமையல்? அப்பா இன்னைக்கு புதுசா ஒரு டிஷ் பண்ணியிருக்கேம்மா. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் புதுசாக ட்ரை பண்ணாதீங்கன்ட்டு. இன்னைக்கு என்னது ட்ரை பண்ணீங்க? இன்னைக்கு அப்பா இஞ்சி பூண்டு பிரியாணி பண்ணியிருக்கேன். என்னது இஞ்சி பூண்டு பிரியாணியா? ஆமாம்மா. போப்பா. அட போமா, நீ என்ன இவ்வளோ சலிச்சுக்கிற? என் சாப்பாடு எவ்வளோ டேஸ்டா இருக்குன்னு தெரியுமா? அப்பாவே ஒரு குக்கிங் சேனல் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். எப்பா தயவு செய்து அப்படி ஆரம்பிச்சிடாதீங்கப்பா, கொலை கேஸ்ல உள்ள பெறுவீங்க. உனக்கு பொறாம? எப்பா டீல என்னத்த போட்ட? இல்லம்மா, தேயிலை இல்லையா, அதான் கடுகை மிக்சியில் போட்டு அரைச்சு பொடியாக்கி போட்டேம்மா. எப்பா நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், பேசாம சமையலுக்கு ஒரு ஆள் வச்சுக்கலாம்ப்பா, நீங்க சமைக்காதீங்கப்பா. நீ சமையலுக்கு எதுக்கு ஆள் செப்பன்னு எனக்கு தெரியும். சமையலுக்கு ஆள் எடுக்க சொன்னா நீ உனக்கு இன்னொரு அம்மாவை தேடிட்டு இருக்க இந்த வயசுலயும். ஐயோ தெரிஞ்சு போச்சு. அதனால உனக்கு பனிஷ்மெண்ட் இதுதான் சாப்பாடு, சாப்பிட்டு தான் ஆகணும் நீ, சரியா? இப்போ போய் குளிச்சுட்டு காலேஜ் கிளம்பிட்டு வா. சரிங்க என்னோட செல்லாப்பாவே, உங்க பொண்ணு இப்போ போய் குளிச்சுட்டு வரமா? உங்க பொண்ணுக்கு சரியான பசி, அதனால காலையில அழகா. அப்பா உனக்கு டிஃபன் செஞ்சு தரேம்மா. இல்லப்பா பக்கத்து கடையில பூரி வாங்கி வச்சிருங்க. ஏய் நிறுத்தி, வர வர உனக்கு வாய் கூடிக்கிட்டே போகுது பாப்பா. எப்பா பூரியோட ஒரு வடையும் வாளு. ஆனா என்னோட பொண்ணு இப்படி எப்போதுமே சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும்ப்பா, எனக்கு அதுதான் வேணும். சார், உங்களை மீட் பண்றதுக்காக ப்ளீஸ் அந்த மனுஷன் வந்தா வெளியில அனுப்பிடு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சார் ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க. சொல்றது செய்யறதுக்கு தான் நீ சம்பளம் வாங்குற, வெளியில போக சொல்லு. அப்படி போகலன்னா செக்யூரிட்டியை கூப்பிட்டு வெளியில தள்ளு. சார் அவர் உங்க அப்பா. இடியட், உனக்கு எத்தனை தடவை சொல்றது அவர் உன்னே அப்பா கிடையாதுன்னு சொல்லிட்டு? இன்னொரு தடவை இப்படி சொல்லிட்டு இருந்தானே உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். இப்ப அவரை வெளியில அனுப்புறியா இல்லையா? ஓகே சார். அப்பாவா அப்பா இத்தனை வயசுல இல்லாம இப்ப திடீர்னு அப்பாவா முளைச்சிருக்காரு போல. காலையிலே டென்ஷன் படுத்தி விட்டாரு. கிரிஷ். எஸ் சார். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸ்லாம் இருக்கு? சார் இன்னைக்கு இம்பார்ட்டன்ஸ் மீட்டிங்லாம் இல்லை, ஆனா பார்ட்னர்ஸை பார்க்க போகணும். நாளைக்கு ஷெட்யூல் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம் சார். சரி அப்ப நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இங்க இருக்கிற ஒர்க் எல்லாம் பார்த்துக்கோ, ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் நான் மட்டும் கால் பண்ணு. ஓகே சார். அண்ட் சாரி, நான் உங்ககிட்ட கத்திருக்க கூடாது. நோ ப்ராப்ளம் சார். ஆதி, ஆஃபீஸ் டைம்ல நீ நேம் சொல்லி கூப்பிடாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இடியட். நீ என்னன்னாலும் திட்டிக்கோ ஆதி, நான் கேட்டுப்பேன். ஏன்னா நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இப்போ நீ பண்ணிட்டு இருக்க எதுவுமே கரெக்ட் கிடையாது. அண்ட் நான் சின்ன வயசுல பார்த்தேன் என்னோட ஃப்ரெண்டு ஆதியும் இப்போ இல்லை. உன்னோட ஃப்ரெண்டு ஆதி இப்போவா செத்துட்டான்டா, எல்லாரும் சேர்ந்து சாகடிச்சிட்டாங்க. இனிமேல் இப்படி இருக்கிற ஆதி 2 தான் எப்போதுமே இருப்பான். கடவுளே ப்ளீஸ், இவனுக்கு நிறைய கஷ்டம் கொடுத்துட்டேன். இவன் லைஃப்ல எல்லா சந்தோஷமும் கொடுக்குற மாதிரி ஒரு பொண்ணை மட்டும் அனுப்பிச்சு விடுங்க. அம்மா இதுக்கு இப்போ கால் பண்றாங்க. சொல்லுங்கம்மா. சாப்பிட்டியாப்பா? இனிமேல் தாம்மா. டைம்க்கு சாப்பிடுப்பா. சரி. அவர் வந்திருந்தாராப்பா? ஆமா. என்னதான் இருந்தாலும் அவர் உன் அப்பாப்பா, ஒரு தடவை பேசலாம்ல? அதுக்குன்னு அவர் பண்ணதை மறக்க சொல்றீங்களா? மறக்க வேண்டாம்ப்பா, என்னன்னு ஒரு தடவை கேட்கலாம்ல? என்னால முடியாதுமா. எனக்காக? நீங்க என்ன பண்ண சொன்னாலும் நான் பண்ணுவேம்மா, ஆனா இந்த விஷயம் என்னால பண்ண முடியாதுமா. நீங்க டேப்லெட் எல்லாம் போட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க, சரியா? இந்த ஆபீஸ்ல நடக்கிற விஷயம்லாம் அதுக்குள்ள எப்படிதான் அம்மாவுக்கு தெரியுதோ தெரியல. யாருடா இது காருக்குள்ள விழுறது? ஏ இடியட். யோ அறிவில்ல உனக்கு, இடிச்சிட்டு நிக்க. யோ அறிவு கட்டவனே, கார் இருந்தா எப்படினாலும் இடிப்பியோ? அறிவு கட்டனேவா? யோ லேம்ப் போஸ்ட் கணக்கா நிக்கல, தூக்கி விடு. எவ்வளவு தைரியம் இருந்தா இடிப்ப. நீ பேசாம விழுந்துட்டு என்னைய சொல்லிட்டு இருக்க? நீ தானே ஓடி குறுக்க விழுந்த. உனக்கு என்ன கண்ணு பின்னாடியா இருக்கு? இல்ல கண்ணு எதுவும் தெரியாதா? இடிச்சு தள்ளிட்டு போற. ஏய் நீ தான் ஓடி குறுக்க விழுந்த. நான் விழுந்தனா? நீ இடிச்சு தள்ளினதால தான்டா நானே கீழே விழுந்தேன். முன்னே ஒரு பொண்ணை என் லைஃப்ல நான் பார்த்ததே கிடையாது. டைமே வேஸ்ட். உன்கிட்ட பேசின 5 நிமிஷம் தான். ஆமா, இவர் பெரிய கலெக்டர் பூச்சாண்டி மண்டையா. பொண்ணா இவா என்ன வாய் பேசிட்டா? அவதானா ஓடி குறுக்க விழுந்தா. எனக்கு யார் மூஞ்சில முடிச்சுன்னு தெரியல, எனக்கு நேரமே சரியில்லை. என்னைக்காச்சும் சொல்ற டைம்க்கு வாராளா? இவர்காண்டி நம்ம அப்பத்துல இருந்து கிளம்பி உட்கார்ந்துட்டு இருக்கோம்.
இங்க ஒரு குத்துக்கலாட்டா இருக்கானே அவ கண்ணுக்கு தெரியுது. அண்ணா என்னம்மா எவ்வளவு சத்தம் கொடுத்தானா? என்னம்மா பண்றது? வீட்ல எத்தனை பேர் இருந்தாலும் நான் தான் எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன் உனக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருக்கால்ல, அவ எந்த வேலையும் பார்க்க மாட்டாளா? அவளுக்கு நான் ஒரு வேலை கொடுத்தா அவ எனக்கு 100 வேலையா திருப்பி கொடுப்பாமா. அப்படி என்ன வேலை நீங்க பாத்தீங்க? எல்லா வேலையும் நான் தானே பாக்கேன். எப்படியோ வந்த வேலை முடிஞ்சிட்டுப்பா. என்னம்மா நான் உங்களை எல்லா வேலையும் பாக்குற மாதிரி சொல்றீங்க? நான் வேலை பார்க்கேன்னு சொன்னா நீங்க தானே எதுவுமே பண்ண வேண்டாமா, நானே எல்லாம் பாத்துக்கிறேன். நீங்க ஆமா, உன்கிட்ட ஒரு வேலை பார்க்க சொன்னா நீ எனக்கு திருப்பி 10 வேலையா கொடுப்பாத. எந்த வேலையும் உன்னைய பார்க்காதன்னு சொல்லிட்டேன். படிக்கிற பிள்ளையே ஏதோ பேசி மயக்கி கல்யாணம் பண்ணிட்டு இப்ப பேச்ச பாரு. ஆமா, நாங்க மயக்கிட்டோம்ல. நீ தானடி என்னை இழுத்துட்டு ஓடி வந்த. ஒரு ஜூஸும் ஒரு பாப்கார்னும் இருந்தா நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கும் போல. ஆமா, ஓடி வந்தா நம்மள ஓடி இழுத்துட்டு நான் இழுத்துட்டு வந்தா உங்களுக்கு எங்க அறிவு போச்சு? அறிவில்லாத முட்டா பையெல்லாம் நீங்க வரமாட்டேன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. அறிவில்லாத முட்டா பையலா இருக்க போய் தான் உன்னைய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கேன். உண்மையை சொல்றவங்க எல்லாம் தெய்வத்துக்கு சமம் பாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி அவங்களே கழுவி ஊத்திக்கிறாங்க. உனக்கு ஏதாச்சும் வேணுமா தங்கச்சி? ஆமாண்ணா, ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷா ஒரு ஜூஸ் போட்டு கொண்டு வாண்ணா. இருமா எடுத்துட்டு வரேன். ஏடி நீ எனக்கு தானே ஃப்ரெண்டு. ஆமா, வரும்போது அண்ணா அண்ணா நீ ஏழை விட்டுட்டு வர. பொறாம பிடிச்சவள. வராமதான் இல்லடி, நான் லவ் பண்ண போய் தான் அவரே உனக்கு தெரியும். ஆமா, உன்னைய வச்சுதான் அண்ணனை தெரியும். ஆனா அண்ணன் எவ்வளவு கேரிங்கா லவ்வோட என்னைய பாத்துக்கிறாங்க. வந்தோடனே ஜூஸ் வேணுமா ஏதாச்சும் வேணுமான்னு கேட்காங்கல்ல. நான் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது, ஏதாச்சும் கேட்கியா? நான் ஏன்டி உன்கிட்ட கேட்கணும்? இங்க ஒருத்தி இருக்கிறதே தெரியாம அண்ணேன்ட்டு ஏழை விட்டுட்டு வந்தல்ல, அப்போ அண்ணே தான் உனக்கு எல்லாம் பண்ணணும். நீ பண்ணவே வேண்டாம் தேவமே. நீ பண்ணி குடிச்சிட்டாலும் விளங்கும் பத்தியா, வாயிலே வைக்க முடியாது. வர வர என்னோட அருமை தெரியாம பேசிட்டு இருக்கீங்க டி. உங்களுக்குலாம் ஒரு நாள் இந்த மோனியோட அருமை தெரியும். செய்யும்போது பாத்துக்கலாம். ஷாப்பிங் போகணும், நல்லா போலாமா? ஷாப்பிங் போறதெல்லாம் இருக்கட்டும், உனக்காண்டி நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? வரும்போது ஒரு காரே என்னைய இடிச்சுட்டான்டி. ஐயோ, அடிலாம் படல டி. பதறாத டி, அடிலாம் படல. உனக்கு கேட்கல டி, காருக்கு எந்த அடியும் படல. ஏடி சரி கோச்சுக்காத, என்னாச்சுன்னு சொல்லு. போய் அந்த கார்கிட்டே கேளு. சரி கார் நம்பர் சொல்லு, நான் போய் காரை பார்த்துட்டு வரேன். அந்த காருக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்களாமா? அடி ரொம்ப பலமா இருக்கும்னு நினைக்கிறேன். கடுப்பேத்தாதடி. சரி டி, கோவப்படாம சொல்லு. ஏடி அந்த கார்காரை வந்து இடிச்சிட்டு நான் வந்து விழுந்தானாமா. அவ்வளவு சண்டை போடுதான்டி அவன், ரப்பர் மண்டையா. அதான் அவனை நல்லா கழுவி ஊத்திட்டு வரேன். வாங்கிட்ட போய் வாங்கி கட்டியிருக்கானா அந்த நாள் அவனுக்கு சூப்பரா இருக்கும். பின்ன காரவா கொக்கா, என்கிட்ட எல்லாம் வம்பு வச்சுக்கிட்டா இருக்க முடியுமா? சரி போமா. போவோம் வா. எங்க போறீங்க? போகும்போது எங்க போறோம்னு கேட்டியா? அந்த நாள் உருப்பிடுமா இல்ல போற கரையா உருப்பிடுமா? சரி, போயிட்டு எங்க இருந்து வருவீங்க? எங்க போறோமோ அங்க இருந்து தானே வருவேன். போறதெல்லாம் சரிம்மா, பார்த்து பத்திரமா போகணும். ஏதாச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணும், சரியா? சரிண்ணே. மோனி சீக்கிரம் வா, நான் போயிட்டு செப்பல் மாட்டிட்டு நிக்கேன். மோனிமா, பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும்னு. சரி. அவ எது கேட்டாலும் வாங்கி கொடு. அமௌண்ட் வச்சிருக்கல்ல, என் கார்டை எடுத்துட்டு போய்க்கோ. அப்போ எனக்குனா? ஏடி உனக்கு தான் நீ உரிமையா என் கார்டை வச்சு வாங்கிப்பேன். ஆனா அவ அப்படி வாங்க மாட்டாள், அதனால கொஞ்சம் பாத்துக்கோ, சரியா? உங்க பாசமல அர்த்தம் இல்ல தாங்க முடியலப்பா, நான் பாத்துக்கிட்டேன், சரியா? சரிம்மா, ஏதாச்சும் பிரச்சனைனா எனக்கு கூப்பிடு. அவ கூட எல்லாம் போறேன். உங்க தங்கச்சியால யாருக்காச்சும் பிரச்சனை வந்தா அப்ப நான் ஃபோன் பண்றேன், எடுங்க, சரியா? அம்மா, என்னம்மா வேணும்? டேய் தூங்கிட்டு தானே இருக்க. நான் தூங்கிட்டு இருந்தாலும் சரி, முடிச்சிட்டு இருந்தாலும் சரி, என் ரூம்க்கு யார் வராங்க, என்னென்ன பண்றாங்கன்னு எனக்கு கிளியரா தெரியுமா? சாப்பிட்டியா? ம். இன்னைக்கு ஆபீஸ்க்கு அப்பா வந்தாராம்ல. நான் எத்தனை தடவை சொன்னா அதை பத்தி என்கிட்ட பேசாதீங்கன்ட்டு. என்னதான் இருந்தாலும் ஏமா, நீங்க வேணா கல்லானாலும் புருஷன், மண்ணானாலும் ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துட்டு போங்க. எனக்கு இருக்கணும்னு அவசியம் இல்ல. மறுபடியும் இந்த விஷயத்த பத்தி பேசுறதா என்கிட்ட பேசாதீங்கம்மா. ஏன்டா கண்ணா இப்படி கோவப்படுற? அவர் பண்றது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் அப்பா இல்லாடா இப்ப ரொம்ப கஷ்டப்படுறாருல, நம்ம தானே பார்க்கணும். நம்ம கஷ்டப்படும் போது அவர் எங்க போனாரு? சரிடா, நம்ம கஷ்டப்படும் போது அவர் கூட இல்லதா, இப்ப அவர் கஷ்டப்படுறாருல, நம்ம பார்க்கணும்லப்பா. அப்ப அவருக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஏமா, துட்டு கேட்கும் போதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியுமாமா? எவ்வளவு துட்டு அவருக்குன்னு கொடுத்துருக்கேன்னு தெரியுமா? நீங்க சொல்லி சொல்லி இப்ப மறுபடியும் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாதுமா. அம்மா காண்டி உங்களுக்காண்டி நான் என்னனாலும் பண்ணுவேன். ஆனா இதுல நீ ஃபோர்ஸ் பண்ணாதீங்க சொல்லிட்டேன். அப்ப கல்யாணம் பண்ணிக்கோல. ச்சே, எவ்வளவு நேரம் உழைக்கிறேன். இந்த வீட்டுல வந்து நிம்மதியா படுக்கிறது கூடயுமாமா எனக்கு உரிமை கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கீங்கம்மா. இல்ல நான் உன் நல்லதுக்கு தானே சொல்றேன். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அம்மா செத்து போயிட்டா கூட அந்த பொண்ணு உன்னைய பாத்துக்கணும்ல. அம்மா, என்னைய பாத்துக்க எனக்கு தெரியும். இப்படியே பேசிட்டு ஒரு நாள் நானும் செத்து போவேன், அப்ப யாரும் இல்லாம இருப்பேன். இப்பவும் நான் யாரும் இல்லாம தாமா இருக்கேன். ஐயோ கடவுளே, இந்த பையன் ஏன் தான் இப்படி இருக்கானோ? நீ தான் இவர் மனசை மாத்தணும். நீங்க போறீங்களாமா? நான் கொஞ்ச நேரமாச்சு தூங்கட்டும். சரி கண்ணா, நான் போறேன். ச்சே, ஆதி நீ அழக்கூடாது ஆதி. உனக்குன்னு யாருமே வேண்டாம். உன்னை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துறாங்களோ அவங்க முன்னாடி எல்லாம் நீ நல்லா இருந்து காட்டணும்.